கர்த்தர் அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வேத வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் கற்றுக்கொள்வதை விட வேத வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளும்போது அது நம்மளை நடத்தக்கூடியது. உலக புஸ்தகங்களை படிக்கும், ஏதோ ஒரு காரியங்களை ஒருத்தர் சொல்கிறாங்க அதை படிக்கணும்னாக்கி அது நமக்கு முழுமையாக நம்மளை வழி நடத்த முடியாது. அந்தந்த சப்ஜெக்ட்டு அந்தந்த இதுக்கு தான் நடத்த முடியும். ஆனால் ஆண்டுடைய காரியங்களை நம்ம படிக்கும்பொழுது அவர் நிறைய காரியங்களை நம்ம கற்றுத்தரக்கூடியவராக இருக்காது. ஆவியானவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்தில் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு தான் ஆண்டுடைய வசனங்களை தியானிக்கும். இன்றைக்கு நம்ம சப்ஜெக்டு நம்ம தலைப்பு நம்மேல் நினைவாய் இருப்பவர். இப்போது நினைவால் இருக்கிறன்னா நிறையா நம்ம உலகத்தில் இருக்கிறது தான். நான் நினைவாகவே இருந்தேன், உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம மேலே அன்பு வச்சுருக்கவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நிலையற்றது. ஏன்னா அவங்க மரித்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, மற்ற நம்ம தாய் தகப்பன் இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம். நம்மளை அன்பு காட்டுறவங்க நிறைய பேர். நம்ம ஒரு காலகட்டம் தான், அது ஒரு ஒரு அளவு தான். அந்த அளவோடு அதுக்கு பிறகு அவங்களுடைய அன்பு நம்ம ஒரு வெளியூருக்கு வந்துட்டோம்னா திருப்பி அந்த அன்பு குறைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூரமாக போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளை நினச்சிட்டே இருப்பாங்களா, வேறு ஏதாவது வேலையாக போயிட்டாங்கனாலும் மற்ற அந்த நினைவுகள்லாம் அவங்க மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த உலகத்தில் இருக்க அன்பு காட்டுறவங்க, எந்த சொந்தங்களாக இருந்தாலும். ஆனால் ஆண்டவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார் அப்படிங்கிறத படிச்சிங்கனாக்கி நிறைய காரியங்கள் இருக்குது. அதை நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட உதவியை நாடி தேடி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் நம்ம மேலே எப்படி நினைவாக இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது நம்ம நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு செய்ய முடியும். அதுதான் இன்னைக்கு தியானிப்போம். பெரிய காரியங்கள் இந்த நாட்களில் நம்ம கற்றுத்தருவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெயிப்போம். நல்லா தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்கள் மேல் நினைவாக இருக்கிற எத்தனையோ பேர் உலகத்தில் இருந்தாலும் உங்கள் நினைவுகள் தான் எங்களுக்கு முழுமையாய் நடத்தி செல்ல முடியும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நீங்கள் எழுதி தந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாங்களும் ஆண்டவரே அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும், நீங்கள் எங்களை கொண்டு வைத்திருக்கிற காரியங்களை செயலாற்றவும் நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்துகிறவர் என்பதை உறுதியாய் பிடித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்டிலே காணப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்து ஆவியானவர் எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்கிற மாயம் எல்லாம் கேசத்து ஏசு லட்சம் அந்த ஜெபங்கனால பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள கற்று ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட.
பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர்கள் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனென்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனென்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீத்தம் செய்யும் நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட இந்த நாளில் வேத வசனத்தில் நம்ம மேலே நினைவாக இருக்கிறவர் ஆண்டவர். இப்போ நினைவாக இருக்கிறவங்க நான் சொன்னேன் முதலே, நினைவாக இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க. உன்னை நினச்சிட்டே இருக்கேன், உன் நினைவாக இருந்தேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்கோம்.
அவங்க நினைவுகள் எப்படி அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய நினைவுகள் எப்படி இருந்தது, நம்ம மேலே அவர் எப்படி நினைவாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுதே அந்த அன்பை நம்ம ருசிக்கணும். இந்த அன்பை வந்து நம்ம ஒருத்தர் நம்மளை சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நெசமாகவே நம்ம வந்து நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க, அதனால தான் நம்மளை நினச்சிருக்காங்க, நம்மளை யார் கூட பேசும்பொழுது நம்மளை பற்றி நினச்சி நம்மளை பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிக்கலைன்னா அவர் நம்ம நினைவாக இருக்கிறாங்க இந்த மனுஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு அவரோட நினைவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஒரு பெரிய காரியமாக நம்ம எண்ண மாட்டோம். இப்போது மனுஷங்க சொல்கிறத நம்ம என்ன பண்ணுங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுருவோம். அப்படி விடாதபடி ஆண்டவர் நம்ம மேல் எவ்வளோ நினைவாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கும் பொழுது தான் நம்முடைய நினைவு எப்படி இருக்குங்கிறத நம்ம நினைவு எப்படி நம்ம அதை தள்ளிட்டு ஆண்டோடைய நினைவுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அவருடைய நினைவு தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடியுங்கிறத இந்த நாட்களில் தியானிப்போம். சங்கீதம் 40:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் முன்னாடி படிக்கலாம். நிறைய நம்பர்ஸ் போட்டுலாம் அதை படிச்சிருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். அந்த மாதிரி விடுதலைகள், எத்தனை விடுதலைகள், அந்த விடுதலையின் மூலமாக தான் அவர் வந்து இந்த காரியத்தை கடைசியில் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து நமக்கு ஆண்டவர் வந்து எப்படி நினைவாக இருந்தால் இந்த நமக்கு எத்தனையோ காரியங்கள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்காது, வேறு ஏதோ நினைவுகள் நமக்கு வேறு மாதிரி நடக்கும்போது நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாத பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை எப்படி காரியங்களில் நம்ம சிக்கியிருந்தாலும் நம்மளை வந்து எப்படிப்பட்ட நினைவுகளில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய நல்ல நினைவுகளை நமக்கு தந்து நம்மளை விடுதலை செய்கிறார். அதனால தான் நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தர் என் மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் என் மேல் நினைவாக இருந்ததுனால தான் அந்த முன்னாடி இருந்த அந்த 17 காரியங்களில் என்னை விடுதலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்ம சிறுமைப்படும் பொழுதோ நமக்கு ஒரு காரியங்கள் வந்து நம்ம எதுவுமே தெரியாது, நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது நம்ம இருக்கும்போது தனிமையாக நிற்கணும்னு வைங்க, அப்போ வந்து யாரும் வந்து நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்க, நமக்கு உதவி செய்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. நீங்களே உதவி செஞ்சுருந்தா கூட அவங்க வந்து நான் உங்களுக்கு ஏதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி செய்யவே மாட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய நினைவு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சிறுமைப்பட்டு கிடக்கும்போது, நம்ம எளிமையாக இருக்கும் பொழுது அவர் நம்ம மேல் நினைவாக இருந்து அவர் துணை செஞ்சு நம்மளை விடுவிக்கிறாராமா. அப்போ விடுவிக்கிறவரை நம்ம எல்லாவற்றிலும் விடுவிக்கிறவரை தான் நம்ம நாடி தேடி போகணும். அப்போ நம்ம மனுஷனை வந்து நம்பவே முடியாது அப்படிங்கிறதும் நம்ம செய்ய முடியாதுனாலும், ஆனால் முதலிடத்துல வைக்கிறது நம்ம எப்போவுமே ஆண்டவர் என் நினைவாக இருக்கார், எனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார், நான் எப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தாலும் எனக்கு செய்து முடிக்கிறதுக்கு வல்லமுள்ளவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய காரியங்கள் நம்ம வந்து அந்த காரியங்களை கடந்து போனால் தான் அது தெரியும். நான்லாம் நிறைய காரியங்களை கடந்து போகும்பொழுது ஒரு சின்ன காரியம்னு சொல்ல முடியாது, பெரிய காரியம்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லா மனிதராலும் கைவிடப்பட்ட நிலையில் நான் இருக்கும் பொழுது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து யாருமே உதவி செய்ய முடியாது. ஏன்னா மனிதனுடைய உதவியே இல்லை அப்படிங்கும் பொழுது நான் வந்து ஜெபம் பண்ணும்போது வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட ஆண்டவர் பேசுவார். அப்போ அந்த வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசின வசனம் தான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம வந்து வேதனையில் இருக்கோம், நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தையே நினச்சி அந்த நாட்கள் பூரா அதை தான் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிருக்கும்போது எப்படி எனக்கு ஆச்சரியமான காரியங்களை செஞ்சு என்னை வெட்கப்படுத்தாமல் அந்த இடத்துல நடத்துனதை இன்றைக்கி எனக்கு வந்து மறக்கவே முடியாது. 138 சங்கீதம் கடைசி வசனத்தில் சொல்லியிருக்க அந்த வசனம் தான் இன்னைக்கு எனக்கு அந்த 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 வார்த்தையை வந்து என்னால் மறக்கவே முடியலை. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து பாருங்கள், உங்களுக்கு முடியாது, எல்லா மனுஷனும் கைவிடப்பட்ட வெட்கப்பட வேற வழியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம நினைவாக இருக்கார். அவர் நம்மளை அழைச்சிருக்காரு, அவர் நம்மளை அபிஷேகித்திருக்காரு. நம்ம எங்கேயோ கிடந்தோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை பற்றி அறிந்தது கூட கிடையாது. அப்படி நிலையில் இருக்கும் பொழுது நம்மளை தெரிந்து கொண்ட தேவனை நம்ம நினைவாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் வந்து அன்னைக்கு எனக்கு என்ன செய்யவே தெரியல, அப்படியே அழுதேன் உட்காந்து. ஏன்னா எல்லா மனுஷர்களும் நம்பி அவங்கெல்லாம் கைவிடப்படும் போது நம்ம ஆண்டவர் செய்கிறத நம்ம நினைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளால் அழாமல் இருக்கவே முடியாது.
சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தார தாரையாக வரும் தண்ணி. அப்போ அவருடைய அன்பை நம்ம ருசித்ததுனால தான் அந்த இதை நம்ம அதை நமக்கு ஆண்டவர் செஞ்சதை நம்ம நினச்சி நம்ம அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை இங்கே செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஏன் நினைவாக இருந்ததுனால தான். எப்படி இருக்கும்பொழுது நம்ம பெரிய வசதியாக இருக்கும்பொழுது நல்லா படித்து நல்லா எல்லா பதவியில் இருந்து சம்பாதிக்கும் போது இல்லை, நம்ம எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது, மனுஷனால் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது, எந்த விதத்துலையும் எனக்கு வழியே இல்லை ஆண்டவரே, என்ன நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அழுதுகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலின் வசனம் தான். இந்த வசனம், என் மேல் நினைவாக இருக்கிற என் கர்த்தர் போதும் எனக்கு. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, என் தேவன் என் மேல் நினைவாக இருக்கிறதுனால என் தேவன் ஒரு பொழுதும் என்னை கைவிடவே மாட்டார். மனுஷன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மறந்துடுவாங்க. ஆனால் என் தேவன் எப்பொழுதும் மறக்கிற தேவனே அல்ல, எப்பொழுதும் என்னுடைய நினைவாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம இந்த காரியத்தை படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நம்ம சிருஷ்டிப்பை பார்க்கணும். எத்தனையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் நம்ம மனுஷன் மேலே வச்சுருக்க ஒரு உலகத்தில் எத்தனையோ பறவைகள் எல்லாவற்றையும் நேசிக்கிறாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம மேலே வச்ச நினைவு பாருங்கள், மனுஷன் எளிமையாக இருக்கிறவன் தள்ளப்பட்டவனை பாருங்கள் ஆண்டவர் நினைச்சி அவனை மாத்திரம்தான் என்ன செய்தார், அவனை நினச்சி நான் எப்பொழுதும் உன் நினைவாக இருக்கேன், நான் என்னுடைய அன்பு பெருசு, என்னுடைய அன்பை நீ அளந்து பார்க்கவே முடியாது, அவ்வளோ பெரிய அன்பு எனக்கு பெருசாக இருந்ததை நான் கண்டுகொள்ளதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கி இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் அன்பு, அவர் நேசத்தெல்லாம் எண்ணி பார்த்தா இது வெறும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறத நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சு, வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் எழுதி வச்சு நீங்கள் அவரோட பேசி பாருங்கள். அவர்கிட்ட பேசுகிறது ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்ம ஜெபிக்க நாம் ஆரம்பிக்கும் பொழுது சிலர் வாட்சியை பார்த்துட்டே ஃபாதர் சொல்லுவாங்க, எப்பவும் ஜெபம் போகும்போது வாட்சி கிடையாதெல்லாம் வச்சு என்ன அப்படியே வச்சுட்டு போயிடணும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடணும், எவ்வளோ நேரம்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம ஆண்டோட பேசுறது எத்தனை நேரம்னு அவர் நம்மளோட வச்சுக்க அன்பே அளவு இல்லாதது. அவர் கூட நம்ம போய் ஜெபிக்கிற நேரமும் அவரோட பேச போகிற நேரத்தையும் நம்ம எண்ணி போகவே கூடாது அப்படின்பாங்க. அது மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிற நேரம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த இனிமையான நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை ஜெபிக்கும் பொழுதே இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் நிறைய காரியங்களை தியானிக்க முடியும். அதில் இன்றைக்கி நினைவாக இருக்கிறவர்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே மற்றவங்க நினைவுகள்லாம் எந்த காரியத்திலும் நமக்கு உதவி செய்யவே செய்யாது. அதனால் நீங்கள் முதலிடத்தை ஆண்டவர் கொடுங்க. மற்ற எல்லாரையும் சொந்தங்களெல்லாம் நான் விடணும்னு சொல்லலை, அவங்களுக்கு ரெண்டாவது இடம் தான். முதல் இடம் ஆண்டவருக்கு தான். ஆண்டவர் என் மேல் நினைவாக இருக்கிறனால என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை உயர்த்துவார், என்னை நடத்துவார்னு சொல்லி அவருடைய அன்பை முதலாவது நம்ம ருசித்து பார்த்து நம்ம அதில் தான் நம்ம முதலாவது இடத்த கொடுக்கணும். நாம் அனுபவிக்க தெரிஞ்ச நம்ம அதை அனுபவிச்சிருந்தா தான் தெரியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் என்னை எவ்வளவா நேசிக்கிறாரு அப்படின்னு எண்ணி பார்த்து அவர் அதை எண்ணி பார்த்தா அது எண்ணியே முடியாது எத்தனை அன்பு வச்சுருக்காருன்னு சொல்லி. இந்த உலகத்தில் நம்முடைய நினைவாகவே இருக்குன்னு சொல்லுறவங்கெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனெல்லாம் அவங்க நிலையற்றவங்க நிலையில்லாமல் போயிடுவாங்க. நிறைய அன்பு காட்டினவங்களெல்லாம் நம்ம இழந்திருக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இழந்து போன பிறகு இந்த அன்புக்கு நம்ம அப்படியே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நினைவாக இருக்கிற ஒரு தகப்பன் உண்டு. தகப்பனை விட மேலான அன்பு காட்டுகிற தகப்பன் நமக்கு இருக்கிறதுனால அவருடைய அன்பை நம்ம ருசிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை ஆண்டவர் பேசுகிறத நம்ம உணர்ந்து ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் அற்புதமாக நம்மளை நடத்துவார். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏசாயா 55வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய படித்தவங்க தான் இந்த வசனம்லாம் மனப்படமாகவே கூட நிறைய பேர் சொல்லிடுவாங்க. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்குதோ அப்படியே உங்களில் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத எழுதி வச்சிருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினது நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னாக்கி பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தார் ஆண்டவர். அந்த வாக்கு கொடுத்துருந்தாரு. அந்த வாக்குப்படி அவங்கள அவங்க மேலே நினைவாக இருந்தார். வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா, வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாருன்னா நம்மளை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். நமக்கு ஒரு வார்த்தையினால் நம்மளோடு கூட பேசின வார்த்தைகள் அவர் உண்மை உள்ளவர், நாம் உண்மை இல்லாமல் இருக்கோம்.
நம்ம சொன்னதெல்லாம் மறந்து போயிடுவோம். ஆனால் வந்து ஆண்டவர் மறக்கிற தேவன் இல்லை. அவர் நமக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லியிருக்காரோ அதை நினைவாகவே இருப்பார். நான் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் செய்யணும், என் பிள்ளைக்கு நான் அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்முடைய நினைவாக இருப்பார். நம்ம கூட ஆண்டவர் பேசின வசனங்கள்லாம் எழுதி வச்சுருப்போம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய வசனங்கள் எழுதி வச்சு படிக்கும்பொழுது மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய செய்வார். சில காரியங்களில் பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லேயும் வேறு மாதிரி நடக்கிற காரியங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அது நன்மையாக மாற்ற வல்லமுள்ள தேவன் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நன்மையாக முடிய செய்வார். ஏன்னா சூழ்நிலையெல்லாம் வேறு மாதிரி மாறுது, ஆண்டவர் சொன்னது ஒன்றுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தாமதிக்குது, நமக்கு ஒன்றும் ஆண்டவர் சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தாமதிச்சதுன்னு சொல்லி அப்படி நீங்கள் வேதனையோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பொழுதும் ஆண்டவர் மாறுகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையில் நினைவாக இருப்பார். நமக்கு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கும் வரை அவர் நம்மளோட இருப்பார். நமக்கு சூழ்நிலையை மாறினாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கார். அதனால் அவருடைய நினைவு நம்மள அவர் நினைவு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவருடைய நினைவுகள் மத்தியில் தான் நாம் நடந்து போகிறோம்னு சொல்லி அவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அந்த நினைவில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு ஆண்டவர் நினைவாக இருக்காருன்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம தியானிச்சு அவர் தான் எனக்கு போதும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். நாம் நினைக்கிறத போல் ஆண்டவர்லேருந்து நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. உன் நினைவு உன் வழி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து ஆண்டவருக்கு முதலாவது முழுவதுமாக நம்ம தேவனுடைய கிருபை, அவன் கிருபையை சார்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம அதான் சொல்கிறேன். கிருபை நம்ம சொந்த முயற்சியில் நம்ம ஏதாவது நம்ம நினைவுகள் பார்க்கல, நமக்கு நினைவுகள் நிறைய வரும். பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஒரு கடைக்கு போவோம், ஒரு சாமான் வாங்கணுன்ட்டு போயிருப்போம், திருப்பி அங்கே போனோன்னே வேற ஒரு மாறிட்டு வேற ஒன்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என் நினைவுகள் உன் நினைவுகள்னால் நம்ம நினைவுகள் வேற மாதிரி போகுதில்ல, அந்த மாதிரி இல்லை. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லன்ட்டார். அப்போ அவர் நினைவுகள் எப்படி இருக்கும்? பெருசு. அவர் நினைச்சார் நம்மளை நினச்சி வச்சுருக்கிறது வந்து நம்மளை என்ன செய்யணும்னு சொல்லி என்னென்ன அழைச்சி வச்சுருக்காரோ அந்த அழைப்பை நினைவு கூர்ந்து நடத்துகிற தேவன், நம்ம மேலே நினைவு கூறுகிற தேவன். அப்படிப்பட்ட நினைவு கூறுகிற தேவன் வந்து நம்ம இருக்கணும். நம்ம சொந்த முயற்சியில் வர்ற நம்ம நினைவுகளை நம்ம முதல்ல வந்து தள்ளதுக்கு நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய நினைவுக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தை நாடி தேடணும். அவர் தான் எனக்கு அவர் என் நினைவாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்து விழுந்து போகாமல் நான் வந்து எல்லாவற்றிலும் நான் வந்து நடந்து செல்லதுக்கு எனக்கு முடியும். எல்லாமான அந்த இடையில வர எல்லா இக்கட்டுகள் நிறைய காரியங்கள் நமக்கு சம்பவிக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள்லேருந்து நம்ம விடுவிக்கப்பட ஆண்டவருடைய நினைவுகள் நமக்கு இருந்ததுன்னா அவர் நம்மளை நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறாரு. அதனால் அவர் நினைவுகளை பின்பற்றும் போது ஆவியானவர் உதவி நமக்கு வந்து அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு வருது. அப்போ அவருடைய நினைவுகள் இருக்கும் பொழுதே நம்ம நினைவு அவர்கிட்ட இருக்கும் பொழுதே ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கார். அந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு நடத்தி செல்ல நமக்கு போதுமான உதவி செய்ய மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு செய்யறதுக்கு அவர் நினைவு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். அவருடைய ஆவியானவர் சொல்கிறதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். அவர் என் நினைவாக இருக்கார், அதனால எல்லாவற்றையும் சரியாக தான் செய்வார். இப்போ வாழ்க்கையில் வேறு காரியங்கள் வந்து ஒரு கஷ்டங்கள் ஏதோ வந்துட்டுனாக்கி உடனே மாறிடக்கூடாது. ஆண்டவர் என் நினைவாக இருக்கார், அதனால் எனக்கு துன்பங்களை இந்த துன்பம் வந்தாலும் அதுலேருந்து உதவி செய்ய வல்லமுள்ளவர். அதனால தான் சொல்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடங்க. உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொல்லலை ஆண்டவர். உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் இருக்காரு. உலகத்தை ஜெயித்தவர் இருக்கும்போது உலகத்தில் வர எல்லாவற்றையுமே ஜெயிக்கிறதுக்கு அவர் நமக்கு கற்றுத்தர வல்லமுள்ளவர். அப்படிப்பட்ட வல்லமுள்ளவர் தான் நம்ம நினைவாக இருக்காரு. அப்போ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமை அவருக்கு உண்டுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். வார்த்தையில் முதலிடம் கொடுக்கணும். அவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம சுய புத்தியில் மாறாதபடி அவருடைய நினைவிலே நம்ம நடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சரியான பாதையில் நமக்கு கொண்டு செல்வார். அதை நம்ம முழுதுமாக விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது தான் அது கிடைக்கும்.
மூணாவது எரேமியா 29வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படிங்காரு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த பாபிலோனுக்கு சிறையிருப்பு போகும்பொழுது தானியேல் மூலமாக சொல்கிறத பார்க்கலாம். 70 வருஷம் எரேமியா சொன்னதை தான் அவர் வந்து தானியேல் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். எரேமியாவும் தானியேலும் நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாக்கி ரெண்டும் நீங்கள் நிறையா காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது நீங்கள் படிங்க. எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோன் சிறையிருப்பு 70 வருஷம், அதுக்கு பிறகு நீங்கள் திரும்புவீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் திரும்புவதற்குண்டான எந்த விதமான காரியங்களும் இல்லாமல் சூழ்நிலையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறது நீங்கள் பார்ப்போம். அதாவது தான் எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்ம வாழ்க்கையில் அடிமைத்தனத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தில் இருக்கும்பொழுது நம்ம திரும்பணும்னு நினைக்கும். அதை ஆண்டவர் திருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் மேலே நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லி நினைவு வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன்னு சொன்னோம்னா திருப்பி தருவேன். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திருப்பேன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க வந்து முரட்டாட்டமாக இருந்தோடனே மாற்றெல்லாம் மாட்டார் ஆண்டவர். சொன்ன வார்த்தையை அப்படியே வந்து வாக்குத்தத்தத்தின் மூலமாக சொல்லி அதை அப்படியே செயலாற்றி நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் அது சமாதானத்துக்கு அதுவானது, தீமைக்கல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் இந்த இடைப்பட்ட நேரத்திலலாம் நீங்கள் நிறையா வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நிறைய வந்து பிசாசானவன் கொண்டு வருகிற நிறைய வேதனைகள், சோதனைகள், மற்ற சின்ன சின்ன காரியங்கள்லாம் அவன் செய்வான். அவன் வந்து அப்படியே விட்டுற மாட்டான். விடாத பொழுதும் ஆண்டவர் நம்ம மேல் நினைவாக இருக்கிறதுனால அந்த காரியங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் செய்ய அவரால் முடியும். நமக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதனால நமக்கு எதிராக எதுன்னு வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை மனுஷங்க வந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் தீங்குகள் வந்தாலும் சரி, அதுலேருந்து நம்மளை நினைவாக இருக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதுனால அவர் தீமைக்கு நம்மளை விடமாட்டார். சமாதானமாய் நம்மளை நினைவுகளை வந்து முடிய செய்வார்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் அவர் சமாதானக்காரனர், அவர் தான் சமாதானம் தருகிறவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமாதான குறைவுகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோமானால் ஆண்டவருடைய சமாதானத்தை நமக்கு தந்து நம்மளை நினைவாக இருக்கிறவர் செய்வார்னு சொல்லி நம்ம முழுவதுமாக விசுவாசித்து நம்ம ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடி, நமக்கு நம்பிக்கை இழந்து நம்ம போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவரை நம்பி அவர் நான் எல்லாத்தையும் செய்து முடிக்க வளம் உள்ளவர், அவர் எல்லாம் சொன்னதை அப்படியே செய்கிறவருங்கிறத நீங்கள் தானியேல் 9:2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தானியேலாகிய நான் எருசலேம் பால் கடிப்புகளை நிறைவேற்றி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களே அறிந்து கொண்டேன்னு சொல்லி, அப்போ புஸ்தகங்களை எழுதி வச்சிருந்த எரேமியா எழுதி வச்சிருந்ததை நான் படித்தேன். அதில் இப்படி எழுதியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 9வது ஃபுல்லும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது தீர்க்கதரிசிகளை நிறையா தியானிங்க. பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் படிக்கும் பொழுது நிறைய பாருங்கள் இப்படி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எழுதி வச்சது, அப்புறம் அவர் சொன்னது, இவர் தீர்க்கதரிசி சொன்னது, அந்த தீர்க்கதரிசி எழுதுனது, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது, ஆண்டவரே சொல்வார் ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதுனது தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துன்னு சொல்லிட்டு லூக்காவில் சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னாக்கி பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொன்னது நிறைவேறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அப்போ இந்த காரியங்கள் சொல்லியிருக்காரு, இந்த காரியம் நிறைவேறு இருக்குது அப்படின்னு ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நம்ம படிக்கும் பொழுது தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எதையுமே அறகுறையாக விட்டதாகவே வேத வசனத்தில் இல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னதை அப்படியே நடச்சில்ற காரியங்கள் நம்ம படிக்கும் வேத வசனத்தில். அது மாதிரி நம்ம மேலே நினைவாக இருக்கிறதுனா கடைசி வரை நம்மளே நினைவாக இருந்து கடைசி வரை நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால நம்ம கடைசி வரை நடத்துகிற தேவனுடைய கரத்தில் நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து நமக்கு எந்த காரியங்கள் நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீங்களே எங்கள் நினைவாக இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் மூலமாக நம்மளை நடத்தி செல்றதை நம்ம பார்க்க முடியும். நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் தீமைக்கு இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் தீமைக்கு இல்லை, சமாதானத்துக்கு எதுவாய் உங்கள் நினைவுகள் இருக்கும். அதனால் உங்கள் நினைவுகளை நாங்கள் விசுவாசிக்கும். உங்கள் நினைவுகள் தான் பெருசு ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து இந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட இந்த வசனத்தை மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. இந்த வசனத்தை எழுதி தந்த காரியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். மாறிடாம் மானேசரே
மாறாதவர் இந்த நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே மாறிடா என் மானேசரே அன்பாய் மாறாதவர் இந்த நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதனால மறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இதற்கு வினை எதுவும் வேறில்லையே. ஆம் சுவாமி, உங்க அன்பு கீடாய் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. அதை அறிந்து கொள்ள கிருபை தந்துங்க தயவுக்கா நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவன் ஒருவர் உண்டென்று நாங்கள் அறிந்து கொள்ள வேத வசனங்களின் மூலமா எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி சுவாமி. இந்த உலகத்துல எத்தனையோ சொந்தங்கள், எத்தனையோ ஆண்டவரை பதவிகள், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் எந்த காரியமும் எங்களுக்கு ஆண்டவரை நினைவாய் இருப்பதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நீங்க மாத்திரம்தான் எங்க மேல் நினைவாய் இருக்கணும் என்று ஆண்டவரை வார்த்தைக்கும் அந்த வசனத்துக்கும் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்து ஆண்டவரே உங்க அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இங்க நினைவாய் இருக்கிறவரே உங்க ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நினைத்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. எந்த தீங்கு வந்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் எங்கள் மேல் நினைவு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த நினைவை சமாதானத்துக்காய் வைத்திருக்கீங்க. நன்றி செலுத்துறப்பா. தீங்காய் கொண்டு வருகிற சத்துருவின் எல்லாவற்றையும் எங்களை மாற்றி ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவாய் மாற்றி நினைவுகளை மாற்ற வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு இந்த நாட்களிலே கற்றிருந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க நினைவுகளிலே நாங்கள் எப்பொழுதும் இருக்க உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நீ தந்து ஆண்டவரே எப்பொழுதும் முதலிடத்தை உம்மிடத்திலே கொடுத்து நீங்க தான் எங்க மேல் நினைவா இருக்கீங்க, நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரா இருக்கீங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு தருணத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க ஆவியானவரால் பிள்ளைகளை நிறைக்க வேண்டுமா செபிக்கிறப்பா. ஒரு பிள்ளையும் வெறுமையா போகாதபடி ஆண்டவரே எல்லாம் நிறைவாக்கப்பட தேவன் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்று என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் மீது அபிஷேகித்து ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உன் நினைவா நான் இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த நாட்களே சூழ்நிலை எத்தனை சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டு இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் மாற்ற என் தேவனால் முடியும் என்று எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா வாழவும் தேவன் எங்களுக்கு வழிகளை திறந்து உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினால் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. இன்னும் நடத்தப்போருக்காக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மா கேசத்து ஏசுரச்சன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.